தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே செல்போன் கோபுரம் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இருவரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இது தொடர்பான தகவலை அடுத்து பச்சேரி என்ற கிராமத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர். அப்போது பலமுறை எச்சரித்தும் இறங்காததால் நீண்ட நேரம் போராடி அவர்களை பத்திரமாக மீட்டனர். விசாரணையில் இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், ரஞ்சித் என்பதும் ஏற்கனவே மதுபோதையில் 3 முறை டவர் மீது ஏறி மிரட்டல் விடுத்திருப்பதும் தெரிய வந்தது. பட்டுக்கோட்டை அருகே துறவிக்காட்டில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 55 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 2000 மூட்டை பாரம்பரிய நெல் வகைகள் நீரில் நனைந்தன. இளைஞர்கள் ஒன்றிணைந்து 20 வகையான பாரம்பரிய நெல் வகைகளை சாகுபடி செய்து 2000 மூட்டைகளை கிடங்கில் சேமித்து வைத்துள்ளனர். சிவன் சம்பா, ரத்தசாலி, கருப்பு கோணி, மாப்பிள சம்பா, காட்டியானம், கரடன் சம்பா, புளியடிச்சான், ஒட்டடையாம், பூங்காறு, குள்ளக்காரு, கருங்குருவை, கிட்டத்தட்ட ஒரு 20 ரகங்கள் நாங்கள் இங்கே வச்சிருந்தோம். தமிழ்நாட்டில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன, எத்தனை போதை மறுவாழ்வு மையங்கள் தொடங்கப்பட்டன என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை கைத்தறி நகரில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க தடை விதிக்க கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த கேள்விகளை எழுப்பினர். மேலும் போதை மறுவாழ்வு மூலம் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வெளியே சென்றனர் என்ற விவரங்களையும் நிலை அறிக்கையாக தாக்கல் செய்ய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை, இறையாண்மையை, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான தேர்தல் என மக்களவை உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் திமுக ஆட்சி தொடர தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற போன்ற மகத்தான தேர்தல் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை, இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும். அதற்காக இந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். ஆனி மாத சோமவார தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கமிட்டும் சங்கொலி முழங்கவும் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் அமைந்துள்ள 13 அடி உயர மகா நந்தி சிலைக்கும் ஆனி மாத சோமவார பிரதோஷ அபிஷேகம் செய்யப்பட்டது. வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்திலும் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளானோர் பங்கேற்றனர். இந்த திரைப்பட நகைச்சுவை காட்சியைப் போல பொள்ளாச்சி பகுதியில் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து மாத கணக்கில் வாடகையும் தராமலும் வாகனத்தையும் ஒப்படைக்காமலும் மோசடி செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மோசடியாளர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடமும் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் மனு அளித்துள்ளனர். வண்டி ஸ்டாண்டில் எந்த வண்டி ஓடாமல் சும்மா இருக்குதோ, கொஞ்சம் வறுமையில் இருக்கிறோன்னு அவன் நோட் பண்ணுறது, அவனை நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நூதனமாக உனக்கு மாதம் வாடகை அது ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 வந்து தந்துடுறேன், 3000 வாடகை கொடுத்துட்றேன், நீ வண்டி எனக்கு கொடுத்துரு, அந்த வண்டி தான் ஓடல இல்லை அப்படி சொல்லி நாசுக்காக பேசி அவங்கள்ட்ட ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸ் ஒரு 5000 2000 கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வண்டி எடுத்துறதுங்க. எடுத்துகிட்டு மாத கணக்கில் வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த வண்டி எங்கே இருக்குன்னு அந்த இப்போ இங்கே இருக்க வந்திருக்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அவங்க சொந்த வண்டியில் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் காட்டல. சென்னை வேளச்சேரியில் இளம் பெண் வழக்கறிஞருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தனியார் சிவில் ஜட்ஜ் பயிற்சி மைய இயக்குநர் கைது செய்யப்பட்டார். சந்திரசேகர் என்பவர் நடத்தி வரும் மையத்தில் சுமார் 40 பேர் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவில் கார் அனுப்பி அலுவலகத்துக்கு வருமாறு வற்புறுத்துவதாக தேனியைச் சேர்ந்த இளம் பெண் வழக்கறிஞர் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல சந்திரசேகரின் செயல்பாடுகள் பிடிக்காததால் 40,000 ரூபாய் கட்டணத்தை திருப்பி கேட்டபோது வழக்கறிஞர் பதிவை ரத்து செய்து விடுவேன் என்று அவர் மிரட்டியதாக கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஆண் வழக்கறிஞர் ஒருவரும் புகார் அளித்தார். இதையடுத்து சந்திரசேகரை போலீசார் கைது செய்தனர். குமரி மாவட்டம் பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தில் 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக இளநிலை உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர்.
குட்டிக்காட்டு விளை பகுதியைச் சேர்ந்த ஜோபின் என்பவர் சொத்து பெயர் மாற்றம் செய்ய சென்ற போது இளநிலை உதவியாளராக இருந்த விஜி என்பவர் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல்படி ரசாயனம் தடவிய பணத்தை ஜோபினிடம் இருந்து விஜி பெறும்போது அதிகாரிகள் கைது செய்தனர். முன்னதாக அதிகாரிகளிடம் அலுவலர் கண்ணீர் மல்க கெஞ்சிய நிலையில் அவருக்கு ஆதரவாக வார்டு கவுன்சிலர்களும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பட்டிவீரன்பட்டியில் அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1975-76 ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்களின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும். இந்த முறை தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த அவர்கள் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை வரவழைத்து கௌரவித்தனர். பின்னர் பள்ளியில் படிக்கும் 600க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு புதிய சீருடைகளை வழங்கி மகிழ்ந்தனர். வருடம் இந்த நிகழ்ச்சி எப்படி 20 ஆண்டுகள் நடைபெற்றதோ அதே போல் இன்னமும் நாங்கள் எங்களால் முடிந்தவரை வருடம் இந்த பள்ளியிலே நாங்கள் படித்த பள்ளிக்கு ஒரு நன்றி கடனாக நிச்சயமாக ஏழை மாணவர்களுக்கு உதவுவோம் என்பதை. நீலகிரி மாவட்டம் மசினகுடி மாயா சாலையை 10 அடி நீள மலைப்பாம்பு கடந்து சென்றதை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர். மலைப்பாம்பு சாலையை கடந்து சென்றதால் வாகனங்களை இருபுறமும் நிறுத்திவிட்டு வாகன ஓட்டிகள் காத்திருந்தனர். தார் சாலை என்பதால் மலைப்பாம்பு வேகமாக கடக்க முடியாமல் மிகுந்த சிரமத்துடன் ஊர்ந்து சென்றது. மலைப்பாம்பு கடந்து சென்ற பின் வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. பட்டாவை இணையதளத்தில் பதிவு செய்து தரக்கோரி திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர் சமூக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலூர் அருகே உள்ள கரைப்புண்டி கிராம நரிக்குறவ மக்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இணையதளத்தில் பட்டா பதிவு செய்யப்படாததால் அப்பகுதியில் வீடு கட்டி குடியேற முடியாமல் தவிப்பதாக கூறுகின்றனர். ஆன்லைனில் பட்டா ஏற்றி ஒரிஜினல் பட்டா கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யலை. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறோம், தாசில்தார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறோம். தாசில்தார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டோம், ஆர்டிஓவை போய் பாருங்கள் அப்படின்றாங்க. கலெக்டர்கிட்ட போனாலும் அதே தான் சொல்கிறாங்க. சென்னையில் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்படும் சேத்துப்பட்டு பசுமை பூங்கா பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் இதற்கான பணிகளை மேற்கொள்கிறது. பூமி பூஜையுடன் நடைபெற்ற துவக்க நிகழ்வில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 20 கோடி ரூபாய்க்கு மேல் இதில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நடத்தி சென்னையில் இருக்கின்ற மக்கள் பொழுதுபோக்காகவும் நடைபயணம் செல்வதற்காகவும் அதுபோல் படகு பயணம் செல்வதற்காகவும் மீன்பிடி விளையாட்டுகளை விளையாடுவதற்காகவும் சிறுவர்கள் பூங்காவை செம்மைப்படுத்துகின்ற வகையிலும் இன்றைக்கு சிறப்பான ஏற்பாடு செய்து இன்றைக்கு பூமி பூஜை ஏற்படப்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா பெரிய கொளப்பலூர் கிராமத்தில் நாடக மேடையில் விஏஓ அலுவலகம் இயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் தற்காலிகமாக அருகில் உள்ள நாடக மேடை அறையில் விஏஓ அலுவலகம் செயல்பட்டு வருவதோடு புதிய அலுவலகத்திற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மழை காலத்தில் ஒழுகுது, ரெக்காலம் நனையுது, அங்கே பராமரிப்பு இல்லாத ஒழுகுதால் கிராமங்கள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து நாடக்கோட்டையில் கிராம நிர்வாக அலுவலகம் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. அதுக்கு பரமட்டாக நல்ல கட்டிடம் இருந்து அரசாங்கம் கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை வேளச்சேரியில் இளம் பெண் வழக்கறிஞருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தனியார் சிவில் ஜட்ஜு பயிற்சி மைய இயக்குனர் கைது செய்யப்பட்டார். சந்திரசேகர் என்பவர் நடத்தி வரும் மையத்தில் சுமார் 40 பேர் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவில் கார் அனுப்பி அலுவலகத்துக்கு வருமாறு வற்புறுத்துவதாக தேனியைச் சேர்ந்த இளம் பெண் வழக்கறிஞர் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல சந்திரசேகரின் செயல்பாடுகள் பிடிக்காததால் 40,000 புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஆத்தங்கரை விடுதி மயான பகுதியில் மணல் கொள்ளை நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அக்கினி ஆறு அருகே ஒரு சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கான மயான இடத்தில் இரவு நேரங்களில் நடைபெறும் மணல் கொள்ளையால் பள்ளங்கள் உருவாகி உள்ளன.
இதனால் தகனம் செய்யக்கூட முடியாமல் அப்பகுதி மக்கள் அவதியுற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த ஆத்துக்கரை ஓரத்தில் மயான கொட்டாகை மயானம் இருக்கு. அந்த மயானத்தை கூட சுரண்டி இருக்கிறதுனால அந்த மயானமும் எரிமேடை கூட இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த பகுதியில் மண்ணு சுரண்டுறாங்க. அனுமதியின்றி ஒரு வீட்டை பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசலைச் சேர்ந்த ஜோசப் வில்சன் என்ற பாதிரியார் தனது வீட்டில் பிரார்த்தனை கூட்டம் நடத்த அனுமதி பெறவில்லை என கூறி தாசில்தார் சீல் வைத்ததாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரிகளின் அனுமதியின்றி ஒரு வீட்டை பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது என்று தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.